வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வீட்டை அபகரித்துக் கொண்டு மாமியார் மாமனாரை துரத்திவிட்ட மருமகள். நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த முதியவர்கள். உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுடன் ஆளுநர் திடீர் ஆலோசனை. புதுச்சேரியில் குவிந்துள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற உத்தரவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி களித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் சொந்த வீட்டிலிருந்து மருமகள் துரத்தி விட்டதாக முதியவர்கள் வில்லியனூர் உதவி கலெக்டர் அலுவலகத்தில் நீதி கேட்டு புகார் மனு அளித்தும் பலனில்லாமல் எங்கே செல்வது என தெரியாமல் தவித்தனர். புதுச்சேரி களித்தீர்த்தால்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் 67 வயதான வதிஷ்டா. இவரது கணவர் நாராயணன். இவருக்கு வயது 77. இவர்களுக்கு அதே பகுதியில் சொந்தமாக வீடு ஒன்று உள்ளது. இவரது மருமகள் மகேஸ்வரி என்பவர் அடித்து வெளியே அனுப்பிவிட்டதாக திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு வில்லியனூர் உதவி கலெக்டர் அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் உதவி கலெக்டரும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என கூறியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து வதிஷ்டாவும் அவரது கணவரும் எங்கே செல்வது என்று தெரியாமல் அங்கேயே இருந்து உள்ளனர். இது குறித்து அவர்கள் கூறுகையில், நானும் எனது கணவரும் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டிலிருந்து அடித்து துரத்திவிட்டு எனது மருமகள் மட்டும் வாழ்ந்து வருகிறார். வீடு என் பெயரில் உள்ளது, ஆனால் நான் இருக்கக்கூடாது என்று சொல்கின்றனர். இது சம்பந்தமாக வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தோம். அங்கே சப் கலெக்டர் என் பெயரில் உள்ள வீடு எனக்கு சொந்தமில்லை என கூறிவிட்டார். நாங்கள் இருவரும் வயதானவர்கள். இந்த பகுதியில் களை வெட்டி சாப்பிடுகிறோம். மருமகள் எங்கள் வீட்டை வாடகை விட்டு சாப்பிடுகிறார். நீதி கிடைக்க வேண்டும் என வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தோம். ஆனால் நீதி கிடைக்கவில்லை. காவல் நிலையம் சென்றோம், அங்கும் நியாயம் கிடைக்கவில்லை. எங்களுக்கு எங்கே செல்வது என்று தெரியவில்லை என தெரிவித்தனர். புதுச்சேரியில் 100% தேர்ச்சிக்காக சரியாக படிக்காத மாணவர்களை பள்ளியில் இருந்து நீக்கும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் கல்வித்துறை இணை இயக்குநரிடம் மனு அளித்தார். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தனியார் பள்ளிகளில் பெற்றோர்கள் ஆயிரக்கணக்கில் பணம் கட்டி தங்களது பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைக்கின்றனர். இந்த நிலையில் ஒரு சில தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சி விழுக்காடு காட்டுவதற்காக 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை தங்கள் பள்ளியில் படித்து வரும் மாணவர்களில் சரியாக படிக்காத மாணவர்களை 9ஆம் வகுப்பு ஆண்டு தேர்வு முடிந்தவுடன் அவர்களின் பெற்றோரை வரவழைத்து அந்த மாணவர்களுக்கு டிசி வழங்கி பள்ளியை விட்டு நீக்கி விடுகின்றனர். இதனால் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி பிள்ளைகளை படிக்க வைத்த பெற்றோர்களும் 10ஆம் வகுப்பில் மற்ற பள்ளிகளில் இடம் கிடைக்காமல் மாணவர்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனிடையே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஓம்சக்தி சேகர் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார். மேலும் கல்வித்துறை இப்பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டினால் பெற்றோர்களை திரட்டி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் தனியார் பள்ளிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி நகர மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள குப்பைகளை முழுமையாக அகற்ற அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் உள்ளாட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். கூட்டத்தில் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் குப்பைகளை முழுமையாக அகற்றி புதுச்சேரியை தூய்மையான மாநிலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் தங்க ரிஷப வாகனத்தில் சகோபுர வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த நிலையில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு தங்க ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சகோபுர வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பஞ்சமூர்த்திகள் சகோபுர வீதி உலாவை முன்னிட்டு கேரள பாரம்பரிய வாத்தியம் செண்டை மேளம் முழங்க வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான திருத்தேரோட்டம் 19ஆம் தேதியும் 20ஆம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலா நடைபெற உள்ளது. உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் உள்ள பழங்கால பொருட்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பார்வையிட்டனர். ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதி உலக அருங்காட்சியக தினம் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ள பழங்கால அரசர் முகம் பதித்த நாணயங்கள், அரிய அஞ்சல் தலைகள், போர் வாள் கருவிகள், மரச்சிற்பங்கள், மண் பாண்டங்கள், சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் இதை கண்டுகளித்தனர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் அருங்காட்சியகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பண்டைய கால பொருட்கள் குறித்தும் அதன் வரலாறு குறித்தும் அவர்களுக்கு விளக்கப்பட்டது. தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா 2 மாடல், ஒன்று கப்பல் வாடுறதுக்கான இடம், இன்னொன்று வந்து மணிகள் செய்யறதுக்கான தொழிற்சாலை. இங்கே வந்து பாண்டிச்சேரியில் நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி இங்கே இந்த மியூசியம் இருக்குது, இங்கே இவ்வளோ அருங்காட்சியகம் இந்த இதெல்லாம் பொருள்லாம் இருக்குது, இதை பற்றி யாருக்கும் தெரியாது. எல்லோரும் பார்த்துட்டு எல்லோரும் வந்து பார்க்கணுன்றதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் எல்லோரும் வந்து பார்க்கணும். இங்கே நிறைய பொருள், பழங்காலத்து பொருள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நான் அதிகமாக பார்த்ததில்ல, இப்போ தான் நிறைய பொருளை பார்க்குறேன். நல்லாயிருக்கு. ஆண்டும் உலக அளவில் மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினமாக கொண்டாடுறாங்க. அதை புதுச்சேரியிலும் அதே மாதிரி சர்வதேச அருங்காட்சியக தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசியத்தை எஜுகேஷனும் ஆராய்ச்சிக்காகவும் எப்படி கொண்டு போகிறது என்பதற்காகத்தான் இந்த தீமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் நம்ம புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாணவர்களை வரவழைத்து அவர்களிடம் நமது புதுச்சேரியுடன் அருமை பெருமைகளை சொல்கிறது தான் நம்ம கலைப்பண்பாட்டுத்துறை இந்த அளவுக்கு இந்த வருடம் சிறப்பாக இந்த புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் கொண்டாடுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கிட்ட புதுச்சேரியில் உள்ள அருங்காட்சியகத்தை பற்றியும் அரிக்கமேடு என்று சொல்லப்படுகின்ற அது பழைய புதுச்சேரின்னு சொல்லப்பட்டால் அரிக்கமேடு தான். அந்த அரிக்கமேடில் எப்படி வாணிகம் நடைபெற்றது, எப்படி அந்த புதுச்சேரி மக்கள் வாணிகத்தில் எப்படி சிறந்து விளங்கினார்கள் என்பதை இந்த மாணவர்களுக்கு தெரியப்படுத்துவது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. எங்களுடைய புதுச்சேரி அருங்காட்சியகத்தின் ஒரு புதையல் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு இங்கே இருக்கின்ற இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு ஒரு தகவல்கள் இருக்குது. இந்த தகவல்கள் அனைத்தும் மாணவர்களுக்கும் சரி ஒரு ஆராய்ச்சியாளருக்கும் ஒரு சிறந்த கருவூலமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே புதுச்சேரி மக்கள் அனைவரும் இந்த அருங்காட்சியகத்தை நம்முடைய புதுச்சேரியின் அருமை பெருமைகளை கண்டறிந்து அதை மற்றவர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளாக புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பல்வேறு பழ வகைகளை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கி தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரியில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் SV பட்டேல் சாலை, செஞ்சி சாலை சந்திப்பில் ஒவ்வொரு ஆண்டும் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் வெள்ளரிக்காய், தர்பூசணி, கிர்னி பழம் உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சி ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க, நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, சிவசங்கர், நகரமன்ற தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் PS கணேஷ், மூத்த அரசு வழக்கறிஞர் ராமலிங்கம் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ஸ்ரீனிவாச பெருமாள், முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் சிறப்பு விருந்தினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி அனைவரையும் வரவேற்றார். தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் காலை பாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும், மதியம் களபலி இடுதல் நிகழ்ச்சியும், படுகள சோதனை சபதம் முடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான ஆண்கள் மற்றும் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். மேலும் பெண் பக்தர்கள் அதிக அளவில் தீமிதித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீமிதி திருவிழாவை கண்டுகளித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தர்மபுரி ஆலய அறங்காவல் குழு தலைவர் முருகன், முன்னாள் தலைவர் கண்ணன், செயலாளர் செந்தில்குமார், கௌரவ தலைவர்கள் இரிசப்பன், துணைத் தலைவர் சரவணன், இணை செயலாளர் சந்தானம், சரவணன் உட்பட ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், கிராமவாசிகள் மற்றும் தர்மபுரி இளைஞர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள் ஜீவானந்தம், ரமணன், கிருஷ்ணன் உட்பட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழாவை ஒட்டி புஷ்ப அலங்கார மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ளது ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழா தொடங்கியது. வசந்த உற்சவ விழாவை ஒட்டி தினம்தோறும் ஸ்ரீ ராமர், ஸ்ரீ சீதா பிராட்டியுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுகிறார். இதனை முன்னிட்டு ஸ்ரீராமர், சீதா பிராட்டிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது. முதல் நாள் வசந்த உற்சவத்தை ஒட்டி பல்வேறு மலர்களால் புஷ்ப பந்தலில் ஸ்ரீராமர் எழுந்தருளினார். தொடர்ந்து அவருக்கு பாராயணம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீராமரை வழிபட்டு சென்றனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ வன்னிய குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுறை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வானக்கார முனுசாமி நாயக்கரால் செய்து வைக்கப்பட்ட வெள்ளி யானை வாகன புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் காலை 63 நாயன்மார்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்தி மற்றும் 63 நாயன்மார்கள் மற்றும் அக்னிபுத்திரன் வாகனம் வீதி உலா நடைபெற்றது. மேலும் கமலக்கண்ணன் குழுவினரின் வீரதீர சாகசங்கள் அடங்கிய நிகழ்ச்சி மேளதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர், புதுச்சேரி பாமக தலைவர் கணபதி உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சுவாமி வில்லியனூர் மாட வீதியை சுற்றி வலம் வந்தது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுறை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வன்னியர் மடம் பராமரிப்பு குழுவினர் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வீட்டை அபகரித்துக் கொண்டு மாமியார் மாமனாரை துரத்திவிட்ட மருமகள், நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த முதியவர்கள். உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுடன் ஆளுநர் திடீர் ஆலோசனை. புதுச்சேரியில் குவிந்துள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற உத்தரவு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.